மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நெடுமங்காடு அப்படிங்கிற ஏரியாவில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் கொடூரமானது. ரொம்ப மனசு இளையவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. இந்த வீடியோவில் ஒருத்தனை பொதுமக்கள் அடிக்க போலீஸ் தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்பில் ஏற்றுறாங்க. பொதுவாக ஒரு குழந்தை 2-3 வயசு குழந்தை ஏதாச்சும் ஒரு வண்டி கடியில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃப்ளாட்டில் இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம்னாவே நம்ம மனசு எவ்வளோ ரணமாக இருக்கும். ஆனால் இவன் ஒரு 1.5 வயசு குழந்தைய அடித்தே கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவனை மாதிரி ஆட்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்? இந்த குழந்தை அவங்க அம்மா 3 மாதம் இருக்கும் பொழுது அவங்க அப்பா இறந்துட்டார். இந்த குழந்தை அதுக்கப்புறமா பிறந்ததுக்கப்புறம் அவங்க தாத்தா சுனில் அப்படிங்கிறவர் இந்த குழந்தைய அவங்க வீட்டு சைடு கூப்பிட்டுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு தான் அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்க்குறதே அந்த தாத்தாவை அலோவ் பண்ணாங்க. அதாவது அந்த வாய்ப்பு அப்போ தான் அவருக்கு கிடச்சிது. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய அவங்க அம்மா எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது, இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் எங்கேயாச்சும் போகும்போது அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போவே அந்த அக்ஷர் அப்படிங்கிற அந்த ஒரு கொடூரமானவன் இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ யார் நம்மளை அடிப்பா அப்படிங்கிற ஒரு பயம் பதற்றத்தோடையே அந்த குழந்தை வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையோடைய இந்த இறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒன்றா தாங்க இருக்குது. அவங்க தாத்தா அந்த குழந்தைய தான் வீட்டு சைடு கூப்பிட்டுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்ச போதும் அந்த குழந்தைய கண்ணில் கூட காட்டாமல் அந்த கொடூரமானவங்க அந்த குழந்தைய அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த குழந்தையோட தாயும் கூட உடந்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த குழந்தை இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே 2 கையுமே அடிபட்டு கட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தை. ஸோ அப்போ கூட அக்கம் பக்கத்தில் கேட்கும் பொழுது சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான் பையன் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி அந்த அம்மா சமாளிச்சிருக்கு, அந்த அகிலா அப்படிங்கிற அந்த பொண்ணு சமாளிச்சிருக்கு. அப்போ பாருங்கள் அதோட மனநிலை எப்படி உள்ள ஆளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் சொல்லும். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த அகிலாவுடைய காதலன் அப்படி, அதாவது கள்ளக்காதலன் தான் அவன் அப்படின்னு சொல்லப்போ இந்த 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய எவ்வளோ கொடூரப்படுத்தியிருந்தா அந்த குழந்தை மனசு அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு. எவ்வளோ கொடூரப்படுத்தி இப்போ அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் அந்த குழந்தைய கொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இதுக்கப்புறம் இந்த எல்லா தீர்வும் இவங்க 2 பேர்த்தையும் விசாரித்தா மட்டும்தான் அவங்க அப்பா இறந்ததும் கூட இவங்க 2 பேர்த்தாலையும் அப்படிங்கிற நியூஸ்லாம் கூட வெளியே வந்தாலும் வருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சம்பவம் உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. குழந்தையுடைய ஆத்மா இறைவனிடத்தில் சாந்தி அடைய பிரார்த்திப்போம். மீண்டும் இதுபோல் அல்லாத ஒரு பதிவில் சந்திப்போம்.